பகுதியில் இன்று விக்ரமாதித்தன் மீண்டும் அது வேதாளத்தை தோளில் போட்டுக்கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது வேதாளமானது பேச ஆரம்பித்தது. பொதுவாக ஜோசியர்களுக்குள் பாவத்தின் பலனே கர்மாவாக இருப்பினும் சில பிராயச்சித்தங்கள் மூலமாக அதை கழிக்கலாம் என்றும் பிராயச்சித்தம் செய்வதால் கழிக்க இயலாது என்று இருவேறு கருத்துக்கள் ஜோசியர்களிடையே உள்ளதால் அதை மையமாக வைத்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. இது கதையல்ல, ஏற்கனவே நடந்த விஷயத்தையே எடுத்து இவ்வாறான சில ஜோசியர்கள் உள்ளனர். நீ யாரோ ஜோசியர்கள் சொன்ன பைத்தியக்கார விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜோசியத்தின் காரணமாக நீயும் பிராயச்சித்தம் என்று என்னை தூக்கி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறாயோ, அப்படியானால் உனக்கு கௌசிகன் என்ற ஒரு ஜோசியனை பற்றிய தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்தது. கௌசிகன் ஒரு நல்ல அந்த இன்றைய விட அன்று என்ன அழைத்தது என்றால் ஒரு குரு அவருக்குரிய சிஷ்யர்கள், அந்த மாதிரியான பழக்கம் இருந்தது. இன்று என்னன்னா நிறையா குருக்கள் நிறையா சிஷ்யர்கள், அவர்களுக்குள் ஏகப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி சொல்லும்போது ஒரு மகாதானபுரத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள், அவள் பெயர் கலா. திருமண பருவத்தை அடைந்தால் மும்முரமாக வரன் தேர ஆரம்பித்தார்கள். ஆனால் சரியான வரன் திக்காததால் திவாகர் அவர்கள் அவருடைய மைத்துனனோட கோபி என்பவருடைய உதவியை நாடுகிறார். அவர் சரியான முறையில் கலாவிற்கு வரன் அமையப்படவில்லை என்ற வருத்தத்தோடு நேராக அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தபோது கௌசிகன் என்ற ஜோதிடன் உள்ளான், அவனிடம் சென்று கேட்போம் என்று சொன்னப்பட்டு நேராக கௌசிகனிடம் சென்று கலாவின் ஜாதகத்தை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் கௌசிகனுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன, இந்த ஜாதகம் பார்த்தால் சீதாதேவியின் ஜாதகம் போல் உள்ளதே என்று ஆச்சரியப்பட்டான். இது சரியா தவறா? சீதாதேவி போல் என்றால் உடனே தாயானவள் குறுக்கிடுகிறாள். சீதாதேவி போல் என்றால் அவள் கணவனுடன் கஷ்டப்பட வேண்டியிருக்குமோ என்றால், ஆமாம், சில கஷ்டங்கள் அவளுக்கு வந்துதான் ஆகும், சில வருத்தங்கள் அவள் வாழ்க்கையில் உண்டு, ஆனால் பிரிந்து போகும் அளவல்ல, ஆனால் சில வருத்தங்களினுடைய அவளுக்கு வாழ்க்கை செம்முயரும் அப்படி என்று சொல்கிறார். ஆனால் இறுதியில் நல்லதே ஆகும், ஆகவே கவலைப்படாமல் நீ அருகில் சென்று நல்லபடியாக பிரார்த்தனை செய்வோம். சரி, அவளுக்கு உண்டான சில விஷயங்களை எவ்வாறு பிராயச்சித்தம் செய்வது? ஏனென்றால் சீதாதேவி ராமாயண கதையின்படி லவகுச்சர்களை பெற்றும் பொழுதும் கணவனை விட்டு பிரிந்தால் பின்னர் பூமியில் ஐக்கியமானதாகவே சொல்லப்படுவதால் பெற்ற தாய்க்கானவளுக்கு மிகுந்த மன வருத்தம். என்ன செய்வது என்றபோது, சரி, ஒரு பிராயச்சித்தம் சொல்கிறேன். இங்கிருந்து ஜெயபுரி இந்த ஜெயபுரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே விஜயமங்கலத்துக்கு விஜயபுரின்னு ஒன்று உண்டு. இதே மாதிரி ஜெயபுரின்னு, இது ஜெயபுரிங்கிறது ஜெய்ப்பூர். அங்கே ராமர் கோவிலில் உள்ள தேவியையும் ராமரையும் கலா தரிசிக்க வேண்டும். அங்கே தரப்படும் பிரசாதத்தை அந்த ஊரில் உள்ள புண்ணியவானுக்கு கலா வழங்கினால் அவள் திருமணம் நடைபெறும். இப்பொழுது என்ன ஆயிருக்கும், அவன் தாயானவள் முதலில் அவளுக்கு கஷ்டம் ஏற்படும் என்பதையும் தந்தையானவன் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்ததால் விரைவில் திருமணம் ஆவதற்கான ஒரு உபாயத்தை அந்த கௌசிக ஜோசியன் சொல்லுகிறான். ஜெய்புரி என்ற ஊரில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்று அங்கு சீதாதேவி ராமரையும் தரிசித்து அங்கு கொடுக்கப்படும் ஒரு பிரசாதத்தை ஒரு புண்ணியவானுக்கு தர வேண்டும் என்று சொன்னார். இது அதோட கன்ஃபியூஸ் ஆச்சு. யார் புண்ணியவான் யார் பாப்பிஷன் எப்படி தெரியும்? இது அதை விட பெரிய கன்ஃபியூஷன். நேராக சரி, எனக்கு ஒன்று பண்ணு, நீ தானே ஜோசியம் சொன்ன, அப்போ நீயே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அழைத்து கொண்டு யாத்திரைக்கு செல்கிறார்கள். ஜெய்புரிக்கு செல்கிறார்கள். சீதாதேவியையும் ராமரையும் தரிசித்து அனைவரும் வழிபடத் தொடங்கினர். அர்ச்சகர் நல்ல சரியான பிரசாதத்தை கொடுத்தார். அனைவரும் ஒரு குதிரை வண்டியில் ஜெய்புரி வலம் வந்தனர். ஒரு பெரிய வீட்டில் சுபிட்சமாக தெரிந்தது. அந்த வீட்டின் வாசலில் வண்டியை நிறுத்தச் சொன்ன ஜோதிடன் கௌசிகன் நேராக அந்த வீட்டிற்குள் சென்று பிரசாதத்தை அளிக்குமாறு சொல்கிறான். கலாவும் அந்த பிரசாதத்தை, இன்று மாதிரி பிரசாதம்னா கையில் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய வட்டலில் இன்றைக்கி கூட பார்க்கலாம், கேரளாலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ஒரு பெரிய வட்டில் இருக்கும், அது முழுக்க பிரசாதம் செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருப்பதியிலையும் சில கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த வட்டில் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அகலத்தில் அது ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இருக்காது, ஒரு கிராஸ் சிலிண்டர் மாதிரியான ஒரு பாத்திரம், பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்குது. அண்டான்னு சொல்லுவோம். அண்டான்னா சிலிண்ட்ரிக்கலே இருக்கும், இது சிலிண்ட்ரிக்கல் கொஞ்சம் கீழே இருக்கும், ஆனால் அதோட குவான்டிட்டி நிறையா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறாள்.
அந்த வீட்டிற்குள்ளே வந்து ஒரு இளைஞன் வெளியே வருகிறான். வசீகரமான இளைஞனை பார்க்கிறாள் கலா. மிகவும் அவனை பார்த்தவுடன், நாங்கள் ராமர் கோயிலை தரிசனம் பண்ண வந்தோம், அந்த பிரசாதத்தை தங்களிடம் கொடுக்க விரும்புகிறோம் என்று கொடுத்தால், சரி பிரசாதம் தானே என்று அந்த இளைஞன் பெற்றான். இருவருக்கும் பார்த்தவுடன் சற்று ஒருவன் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் விழுந்தது. பெற்றோர்களும் கலந்து கோஷித்து அந்த கலாவை திருமணம் செய்வதாக கலாவிற்கு திருமணம் செய்து விட்டுவிட்டனர். இதனிடையில் நம்ம கௌசிகன் என்னானது, திருப்பியும் ஊருக்கு வந்து செல்கிறான். இப்போ ஒரு நாள் திரும்பி கொண்டு வரும் பொழுது கௌசிகன் அருகில் உள்ள தடாகத்தில் நீர் குளிக்கப் போகிறான். அப்பொழுது துப் என்று பெரிய ஒரு ராட்சசன் மரத்திலிருந்து குதித்து, என் கேள்விக்கு பதில் சொல், இல்லை என்று நான் கொன்று விடுவேன் என்று ஆரம்பிக்கிறான் ராட்சசன். கௌசிகன் சாதாரண ஜோதிடம் மட்டுமல்ல, மனதைரியம் கொண்டவனால் அவன் சொல்லுகிறான், நீ வந்து போன ஜென்மத்தை ஏதோ பாவம் பண்ணதுனால ராட்சசனாக இருக்கிறாய், உனக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, நீ என்னிடம் கேள்விகள் கேட்பதை விட உனக்கு சரியான சாப விமோச்சனம் நான் சொல்கிறேன், அதை தெரிந்து கொள் அப்படி என்று கேள்வி கேட்டு என்னுடைய நேரத்தை உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே என்று கௌசிகன் சொல்லுகிறான். அப்படியே நான் அப்படி மீண்டும் மனிதனாக என்ன செய்வது என்று ராட்சசன் கேட்கிறான். அப்பொழுது சொல்கிறார், உனக்கு அபூர்வ சக்தி உள்ளது, அதை நல்ல காரியத்திற்கு மட்டும் பயன்படுத்தினால் உனக்கு சாப விமோச்சனம் கிட்டும் என்று சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு அபூர்வ மந்திரம் தெரியும், ஒரு பழத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை உச்சரித்தால் அந்த பழம் சக்தி வாய்ந்ததாயிடும், அதை உண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், அதே சக்தியை நீ குழந்தை பாக்கியவற்ற ஒரு புண்ணியவதிக்கு நீ கொடுத்தால் கண்டிப்பாக உனக்கு இந்த ஜென்மத்தை விட்டு ராட்சச ஜென்மம் விட்டு மனிதனாக பிறப்பாய் என்று சொன்னார் கௌசிகன். உடனடியாக ராட்சசன், சரி யாருக்கு கொடுப்பது, எங்கே இந்த பழம், இங்கே இந்த மந்திரம் என்றார். மந்திரமும் பழமும் சரிகிறேன், ஆனால் இதற்கான கால நேரம் இப்பொழுது அல்ல, சிறிது நேரம் கழித்து நான் சொல்லுகிறேன், அதுவரை நீ இதே பணியில் தெரிந்து கொடு என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது சொல்ல முடியாது என்று ராட்சசனிடமிருந்து விடை பெற்று கௌசிகன் வந்து விட்டான். இங்கே திருமணமாகி கலா புகுந்த வீட்டிற்குள் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கிறாள். வருடம் 1 எந்த பிரச்சனையும் இல்லை. வருடம் 2 எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2வது வருடத்தின் முடிவில் பெற்றோர்களுக்கு அந்த காலத்தில் மணமகள் பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் இருக்கும், வம்சம் விருத்தியாக வேண்டுமே, வந்த மருமகள் வக்கில் ஒரு குழந்தையாக வேண்டுமே என்று ஆசைப்பட்டனர். ஆனால் கலாவிடம் எந்த விதமான சரியான கருவுறாததால் அனைவரும் துக்கப்பட்டனர். உடனடியாக வீட்டில் உள்ள அவருடைய மைத்தனன் இந்த மேற்படி இந்த இளைஞன் வீரபத்ரனுக்கு வேறு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். கலா இன்னும் ஏற்கனவே வருத்தத்தில் இருந்த கலா மேலும் வருத்தம் அடைகிறாள். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மீண்டும் அப்பொழுது இந்த வீரபத்ரனினுடைய மாமா ஒரு ஜோசியனை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர் மேலோட்டமாக அந்த ஜாதகத்தை பார்த்துவிட்டு, இந்த பெண்ணுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது, ஆகவே நீங்கள் இந்த வீரபத்ரனுக்கு மறுமணம் செய்யலாம் என்று கூறிவிடுகிறார். கலா மனம் மறந்து திருப்பியும் தன்னுடைய தாய்மாமன் வகை சொல்கிறாள். அந்த தாய்மாமன் கௌசிகனை தேடி வந்து, என்ன கௌசிகா, நீ தான் சொன்னியே நல்ல ஜாதகமாக இருக்குது, செய்யலான்னு சொன்னியே, இப்போ என்ன ஆச்சு, குழந்தை இல்லை, மறுமணம் செய்ய போகிறாங்களாமான்னு? வாய்ப்பே இல்லை. சரி, அப்போ அந்த ஜோசியர் என்ன செஞ்சான்னு பார்க்கலான்னு இந்த கௌசிகன் நேரடியாக வந்து அந்த ஜோசியரிடம் சவால் விடுகிறார். இதில் நான் தோற்றால் நான் உயிரை மறுத்து கொள்கிறேன், நீ ஜெயித்தால் உனக்கு செருப்பால் மாலை இணைத்து ஊரில் கழுதை உறுத்தி ஊரில் முழுக்க வலம் வர வேண்டும் என்று கர்ஜித்தான். அதை கண்ட அந்த ஜோசியன் ஓடிவிட்டான் ஊரை விட்டு. இதற்கு இந்த பொல்லாப்பு என்று அந்த ஊரை விட்டு அந்த ஜோசியன் ஒதுங்கிவிட, தற்பொழுது இன்னும் நிலைமை மோசமாகி 3 ஆண்டுகள் முடிவுறுகிறது. இப்பொழுது என்ன செய்வது என்றவுடன், கவலைப்படாதே, உனக்கு நாளை காலை ஒருவர் ஒரு கனி கொடுப்பார், அந்த கனி நீ சாப்பிடு, விரைவில் நீ சூழலாம், கண்டிப்பாக நீ கருவுற்றலாம் என்று சொன்னார். நேராக ராட்சசனை போய் சந்தித்தார். உனக்கு சரியான நேரம் வந்து விட்டது, நீ இப்பொழுது அந்த பழத்தை ஜபித்து இந்த பெண்ணை பார்த்து கலாவிடம் அந்த பழத்தை கொடு, அவள் கருவுற்றால், அவள் கருவுற்றதாக இன்று உறுதி செய்யப்படுகிறதோ அன்று நீ ராட்சசன் மனிதன் ஜென்மமாக மாறலாம் என்று கூறினார். அதேபோல் 2 திங்களில் கலா கருவுற்றால். கருவுற்றதை பார்க்கும் பொழுது ராட்சசன் இறந்து மீண்டும் அடுத்த ஜென்மமாக மனிதனாக பிறப்பதற்கு நடந்தார். இதுவரை சொன்ன வேதாளம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னது. ஏன் இந்த கௌசிக ஜோசியரின் பரிகாரம் என்று 3 வருட காலம் ராட்சசனையும் காக்க வைத்தார், அந்த கலாவையும் காக்க வைத்தார். அப்பொழுது செய்யப்பட்டால் பாவம் தானே அது? ஏன் இவ்வாறு செய்தார்? கண்டிப்பாக இவர் என்ன செய்திருக்கணும்? அந்த பெண்ணினுடைய 3 வருட கடைசி 1 வருடத்துக்கான வருத்தங்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அந்த ஜோசியனை பொறுப்பேற்க வேண்டுமா? ஏன் இந்த மாதிரி செய்தார்? இது சம்பந்தப்பட்ட உண்மையான
உள்ளே உள்ள தர்மத்தை நீ சரியான தெரிந்தும் சொல்லாவிடில் உன் தலை சுக்கு நூறாகிவிடும் என்று சொல்லுகிறார் விக்ரமாதித்தன். சொல்ல எத்தனிக்கிறான். எது சரி எது தவறு சூட்சமமான விஷயம். ஜோசியன் பார்த்தவனுக்கு தெரியும் எந்த நேரம் நல்ல நேரம், எந்த நேரம் கஷ்டப்பட வேண்டும் என்று. அந்தந்த வகை பரிகாரங்களுக்கு சில நாட்கள் பொறுமையே எல்லா வகை பரிகாரத்துக்கும் உட்பட்டதாகும் என்றொரு கருத்து உண்டு. நாட்கள் செல்ல 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 பழக்கம். அதுவே சில பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லப்படும் பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அதற்கு பொறுமையாகவும் சிறந்த காலம் வர வேண்டும் என்று கௌசிகன் யோசித்தான். அந்த சிறந்த காலங்களுக்காக கலாவும் ராட்சசனையும் காக்க வைத்திருந்தாரே வினா, இதில் அவருடைய பங்கு ஒன்றுமில்லை. அவர் தர்மத்தின்படியே செய்திருக்கிறார். ஏன் அந்த 3 ஆண்டு காலம் அவளுக்கு முதலில் சில பொருட்கள் கேட்பதற்கு முன் கிடைத்து விட்டால் அதனுடைய அருமை தெரியாது. காக்க வைத்து கொடுக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியும். இதுபோல சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர் கௌசிகன் செய்தது நியாயமே என்றும் இதில் எந்த வகையான தர்மத்தின்பால் மாற்றமில்லை என்று சொன்னவுடன் அவன் மௌனம் கலைந்ததால் மீண்டும் வேதாளம் திரும்பி போனது. நண்பர் ஒருவர் சிவா என்றவர், ஏன் வேதாளம் திரும்பி செல்கிறது, இவர் மௌனம் கலைந்தால் திரும்பி செல்ல வேண்டும் என்று வேதாளத்துக்கு நிர்பந்தம் உண்டா என்று கூறினார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஒரு டிரைவிங் மாதிரி. டிரைவ் பண்ணுறவர் சரியான முறையில் டிரைவ் பண்ணான்னு தன்னை குறிக்கோள்லேருந்து மாறினார்னா ஓனர் கடையை விட்டு போயிடுவார் சில நேரம். இதுபோல்தான் இதற்கு இன்னும் நல்ல சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், வீட்டில் லக்ஷ்மி தங்க வேண்டும் என்று பலர் சொல்லுவார்கள். லக்ஷ்மி வர வேண்டும் என்றால் சில குணங்கள் இருந்தே ஆக வேண்டும். சில குணங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சிறு இடத்தில் நாம் மாறினால் கூட நம்முடைய வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கே வந்துவிடும். இன்றும் தற்கால விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம் என்னவென்றால், காரில் 120 போயிட்டுருக்கோம், பிரேக் அடித்தா 0க்கு வந்துடும், திருப்பியும் 0லேருந்து தான் போயானும். இந்த சேம் வேதாளம் விக்ரமாதித்தன் கதைகளில் பின் மௌனம் கலைந்தால் வேதாளம் மீண்டும் அங்கு சென்றது என்பதற்கான ஒரு காரணம் இதுவுமாக இருக்கும் என்று சொல்லி நாளை சந்திக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.